உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுக்காலம் 5ஆம் வாரம் முதல் வாசகம் எசாயா இயல் 6 இறை வாக்கியங்கள் 1 முதல் 8 முடிய. இந்த பகுதி 3 கருத்துக்களை நம்முன் படர விடுகிறது. அழைப்பவரின் மாண்பு, எசாயாவின் சிறுமை, அழைப்பை ஏற்றார். கண்ணுக்கு புலப்படாதவரை, அளவற்ற ஆற்றல் உள்ளவரை, பரிசுத்தத்தின் உறைவிடத்தை, ஒப்பற்ற ஜோதியை எசாயா காட்சியில் கண்டார். தனக்கு ஓமை இல்லாதான் பாவியாகிய எசாவை அழைத்த நிகழ்ச்சியே இன்றைய வாசகம். 1. அழைப்பவரின் மாண்பு. மன்னருக்கு மன்னராம் இறைவன் அரியணை அமர்ந்துள்ளார். அவரது தொங்கலாடை திருக்கோயிலை நிரப்பியது. அவருக்கு மேலே அவரது தூதர்கள் ஆகிய செராபீன்கள் நின்றனர். இறைவனது ஜோதியை காண கண்கூசியதால் தம் இறக்கைகளால் முகத்தை மறைத்து கொண்டன. இறைவனின் பிரசன்னத்தில் பாதம் படிய கூடாது என்பதால் தம் இரு இறக்கைகளால் அவற்றை மறைத்து கொண்டன. அவரது கட்டளை நிறைவேற்ற காத்து நிற்கும் பாவனையில் இரு இறக்கைகளால் பறக்க தயாராயின. 1, 2. சேனைகளின் ஆண்டவர் தூயவர், உலகம் முழுவதும் அவரது மகிமை நிறைந்துள்ளது என்று இன்னிசை முழங்கின. 3. அப்பொழுது கோயில் நிலைகள் அதிர்ந்தன, புகை மண்டலம் சூழ்ந்தது. இறைவனின் மாண்பும் மகத்துவமும் இங்கு விளக்கம் பெறுகின்றன. விடுதலை பயணம் 33:20, திருப்பாடல் 19 1-4, 29 1-2 104. பாரார் விசம்பு உள்ளார், பாதாளத்தார் புறத்தார் ஆனாலும் காண்டற்கு அரியனாகிய இறைவனே எசாவை அழைத்தார். என்னையும் பெயர் சொல்லி கிறிஸ்தவனாக துறவியாக அழைத்துள்ளார். என்னே என் பெருமை. எசாயாவின் சிறுமை. பரிசுத்தரின் ஆலயத்தில் இறைவன் முன்னிலையில் தான் பாவியாக நிற்பதை ஏசாயா உணர்ந்தார். ஆண்டவரை, நான் பாவி, என்னை விட்டு அகலும் என்று பேதுரு கூறியது போல தன் பாவ நிலையை கண்டு பதைத்து, ஐயோ நான் அழிந்தேன், ஏனெனில் அசுத்த உதடுகள் கொண்டவன் நான், சேனைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்களால் கண்டேன் என்று புலம்பினார். 5. உண்மையான பக்தன் தூயவரின் முன் தன் பாவ நிலையை அனைத்தும் உள்ளவர் முன் தான் ஒன்றுமில்லாமையை, எல்லாம் வல்லவர் முன் தன் இயலாமையை உணர்கிறான். ஒருவன் தன்னை அறிந்து தன்னை வெறுமையாக்கி கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவர் அவனது உள்ளத்தை தம் அருளால் நிரப்புகிறார். தான் சக்தியற்றவன் என்று எண்ணும் பொழுதுதான் இறைவன் அவனை தன் சக்தியால் நிரப்புகிறார். அவனும் இறைப்பனுக்கு ஏற்ற கருவியாக மாறுகிறான். நினை அத்தனையும் தெளிவு அறிய பாவியேன், நினையில் பரம்பொருள் நீ நேர்பிறவும் காண்பேனே என்று தாயுமானவர் பாடுகிறார். அழைப்பை ஏற்றார். எசாயாவின் நாவை சுட்டு எரித்து இறைவன் அவரை தூய்மைப்படுத்தினார். இதுவே அவரது குறிப்பிட்ட விழா. அவர் அன்று அருள் பெற்றார், மனத்திடம் பெற்றார். யாரை அனுப்புவோம் என்று இறைவனின் குரல் கேட்டு, இதோ நான் என்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு திருத்தூதர் பணி 22:10. நான் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ கேடு. 1 கொரிந்தியர் 9:15-18 என்று கூறி இறைப்பணியில் இறங்கிய பவுலடியாரை போல் ஆண்டவரின் அழைப்பை கேட்டு அனைத்தையும் அவரை பின் சென்ற திருத்தூதர்கள் போல லூக்கா 5:27, மார்க் 1:16 எசாயா இறை அழைப்பை ஏற்றார். அதில் வெற்றியும் கண்டார். ஆண்டவரின் அழைப்பை ஏற்ற நான் அதில் உறுதியுடன் நிற்கிறேனா, ஊக்கத்துடன் பணிபுரிகிறேனா? 2ஆம் வாசகம் 1 கொரிந்தியர் 15:1-11. இப்பகுதி 2 பகுதிகளை கொண்டு வருகிறது. கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து தோன்றினார். 15ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவின் உயிர்ப்பு பற்றிய பவுலடியார் எடுத்துரைக்கிறார். கிறிஸ்தவர்களின் உயிர்ப்புக்கு மூலமும் முன்னோடியுமாய் இருப்பதால் கிறிஸ்துவின் உயிர்ப்பு பவுலடியாரின் மடல்களில் முக்கியத்துவம்
முக்கிய இடம் பெறுகிறது. இன்றைய வாசகத்தில் நற்செய்தியின் கருப்பொருளான இயேசுவின் உயிர்ப்பு, உயிர்த்த இயேசுவின் காட்சிகளும் இடம்பெறுகின்றன. கிறிஸ்து உயிர்த்தார். கிறிஸ்துவ நம்பிக்கையை இரத்தின சுருக்கமாய் தன்னுள் அடக்கியுள்ள ஒரு நம்பிக்கை அறிக்கை அல்லது மறைபொருள் இன்றைய வாசகம். இது நம்பிக்கையின் மறைபொருள் என்று குருவானவர் கூற, கிறிஸ்து இறந்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டு வருவார் என்று நாம் பதில் இருப்பதும் இதையே சுட்டுகிறது. கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பு தான் திருத்தூதர் சாட்சியத்தின் அடிப்படை உண்மை. திருத்தூதர் பணி 3:13-5-4-19. கிறிஸ்து தன் பாவங்களுக்காக இறந்தார். நமது பாவங்களுக்காகவே அவற்றை கழுவவே உயிர் பெற்றெழுந்தார். இன்றைய வாசகத்திலே கிறிஸ்து இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், தோன்றினார் என்ற வினைச்சொற்கள் கடந்த காலத்துக்கு உண்மைகளாகவும், உயிர்த்தெழுந்துள்ளார் என்பது கடந்த காலத்தில் தொடங்கி நிகழ்காலத்திலும் தொடர்ந்து நடக்கும் உண்மையாகவும் கிரேக்க மூலத்தில் காணப்படுகின்றது. இதிலிருந்து பவுலடியார் கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்றும் எங்கும் தொடர்ந்து செயல்படுகிறது என்பதை உணர்த்துகிறார் எனலாம். எவ்வளவு ஆறுதல் அளிக்கும் உண்மை இது! கிறிஸ்துவின் உயிர்ப்பு ஏதோ பழங்காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி என்று, இன்னும் எங்கெல்லாம் நற்செயல்கள் செய்யப்படுகின்றனவோ, எங்கெல்லாம் அன்பு அணை புரண்டு ஓடுகிறதோ, எங்கெல்லாம் நீதிக்குரல் முழக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் ஏழை எளியவர் நோயாளிகள் புது வாழ்வு பெறுகின்றனரோ, அங்கெல்லாம் கிறிஸ்து உயிர்த்து கொண்டே இருக்கிறார். கிறிஸ்துவின் இவ்வுயிர்ப்பு நிகழ்ச்சியில் நாமும் பங்கு பெற வேண்டுமெனில் அன்பு செய்வோம், அறம் செய்வோம். நம் வாழ்விலே கிறிஸ்து உயிர்த்து கொண்டே இருக்கிறாரா? கிறிஸ்து தோன்றினார். ஒரு வகையிலே கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு அவர் தந்த காட்சிகள் ஆதாரம் என்றாலும், இக்காட்சிகள் வழி கிறிஸ்து புகட்டும் உண்மை ஒருவருக்கு ஆறுதலும் துணையுமாய் இருக்க வேண்டும் என்பதே ஆகும். தாம் மறுதளித்த கேபா எனும் பேதுருவுக்கு இயேசு தோன்றியது அவரது நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாகும். பாடுகளின் போது பயந்து தம்மை விட்டு அகன்றோடி 12 காட்சி அளித்தது அவர்களோடு என்றும் இருப்பார் என்று காட்டுவதற்கே ஆகும். மத்தேயு 28:20. அதே போன்று ஏனையோருக்கும் தம்மை வெளிப்படுத்தியது அவர்கள் வேத விரோதிகளை கண்டு அஞ்சி அவநம்பிக்கை கொள்ளக்கூடாது என்பதற்காகவே ஆகும். இவ்வாறு தாம் இவ்வுலகில் வாழ்ந்தபோது எவ்வாறு ஏழை எளியவருக்கு, பாவிகளுக்கு, நோய்வாய்ப்பட்டோருக்கு இயேசு உறுதுணையாய் இருந்தாரோ, அவ்வாறே தாம் உயிர்த்த பின்னும் தமது அன்பு பணியை தொடர்ந்து செய்கிறார். இயேசுவின் உயிர்த்த வாழ்வில் பங்கு பெறும் நாமும் ரோமையர் 5:17-19 அவ்வுயிர்த்த வாழ்வுக்கு சாட்சியங்களாக வாழ வேண்டும். தாம் உயிர்த்த வாழ்வுக்கு வாழ்கிறோம் என்பதற்கு ஆதாரம் அல்லது அறிகுறி ஏழைகளுக்கு இறங்குவது, நோயாளிகள் சிறைப்பட்டோரை சந்தித்து ஆறுதல் அளிப்பது, உள்ளம் உடைந்தோரை உறுதுணையாய் இருப்பது, உள்ளம் உடைந்தோருக்கு உறுதுணையாய் இருப்பது போன்ற நற்செயல்களே என்பதை உணர்ந்து உயிர்த்த வாழ்வு வாழ முயற்சிப்போம். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். குறள் 61:61. நற்செய்தியாளர் லூக்கா இயல் 5 இறை வாக்கியங்கள் 1-11 முடிய. இப்பகுதி மீனவர்களை தேர்ந்து கொண்டார் என்ற கருத்தும், இரவு முழுவதும் பாடுபட்டும் ஒன்று கிடைக்கவில்லை என்றும், அஞ்சாதே இன்று முதல் மனிதனை பிடிப்பவன் ஆவாய் என்ற 3 கருத்துக்களோடு தொடங்குகிறது. மீனவர்களை தேர்ந்து கொண்டார். இயேசு இறையரசு பணிக்கு சாதாரண மக்களை அழைத்தார். உலகம் தாழ்ந்தோர் என கருதியவரை தம் சீடர்களாக தேர்ந்து கொள்கிறார். ஆம், கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறு வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:27-28. இறைவன் ஏழைகளை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் அவர் அருகில் இருப்பதால் தான். அவர்கள் அவரை சார்ந்து சிக்கன பிடித்து கொள்வார். எனவே தான் இயேசு குழந்தைகளோடு, ஏழை எளியவரோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார்.
எனவே இறைவன் நம்மில் செயல்பட நம்மை வெறுமையாக்குவோம். இறைவனுக்கு சொந்தமான ஏழை எளிய மக்களோடு ஐக்கியப்படுவோம். நம்மையும் இறைவன் தேர்ந்து கொள்வார். இறைவன் தேர்ந்து கொள்ளும் தாழ்ந்தோரையே நமது நண்பர்களாக கொள்வோம். நாமும் இயேசுவின் நண்பர்களாகுவோம். 2. இரவு முழுவதும் பாடுபட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லை. நம் முயற்சிகள் தோல்வி அடையும் போது இறைவன் துணை நமக்கு வெற்றி அளிக்கிறது. திருத்தூதர்கள் பாடுபட்டு பலன் காணாத நிலையில் இயேசுவின் ஒரே வார்த்தை அவர்களுக்கு அபரிமித பலன் அளிக்கிறது. நம் சொந்த செயல்களையும் முயற்சிகளையும் மட்டுமே நம்பும்போது இறையரசு பணியிலே பலன் காண முடியாது என்பதை இங்கு இயேசு தெளிவுபடுத்துகிறார். ஆம், ஆண்டவரை வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். திருப்பாடல் 127. நம் பணியும் ஆண்டவரின் வார்த்தையோடு இணைந்த செயல்பாடாய் இருந்தால்தான் பயன் விளையும். தனித்தின்று உழைத்தால் நாம் கனி தர மாட்டோம். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. யோவான் 15:5-7 முடிய. இறைவனின் ஆற்றல் நம்மில் விளங்கும் போது நம் செயல் படைப்பாற்றல் மிக்கதாய் விளங்குகிறது. நம் குறைகளும் இறைவனுக்கு தடையில் கூட ஒருவேளை நம் பலவீனமே ஆண்டவரின் செயல் விளங்க ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது பவுலடியாரின் அனுபவம். வலுவின்றி இருக்கும்போதுதான் நான் வலிமை மிக்கவனாய் இருக்கிறேன். நாமும் நம் பணியில் தளர்ச்சியுறும்போது, பலவீனத்தால் மனம் சோர்வுறும்போது திருத்தூதர்களின் மீன் பிடித்த அனுபவத்தை நினைவு கூர்வோம். நாம் வெற்றி காணாத வேலைகளில் இயேசுவின் வார்த்தை நமக்கு எப்போதும் உறுதுணையாய் இருக்கட்டும். 3. அஞ்சாதே, இன்று முதல் மனிதர்களை பிடிப்பவன் ஆவாய். இயேசுவின் உடனிருப்பு நம் பணியில் பலன் அளிப்பதோடு நம் மன அச்சத்தையும் விரக்தியையும் ஒட்டுகிறது. நம்மில் மறைந்து கிடக்கும் சக்திகளையும் வெளிக்கொணர்ந்து நிறைவு அளிக்கிறது. மீன்பிடிக்கும் பேதுரு மனிதனை கூட்டிச் சேர்க்கும் திரு அவையின் தலைவராக மாற்றப்படுகிறார். இயேசுவை சந்திக்கும் போது, இயேசுவின் அழைப்புக்கு பதில் அளிக்கும் போது நம் வாழ்வு புதுமை அடைகிறது. இயேசுவின் பணியில் நம்மை அர்ப்பணிக்கும் போது நாம் இழப்பதை விட பெறுவதே அதிகமாகிறது. வலையையும் படகையும் விட்டு வந்த பேதுரு இயேசுவின் அருளால் உலக வரலாற்றில் இடம் பெற்றுவிட்டார். தேவ அழைத்தல் எவரிடமும் பறிமுறல் செய்வதில்லை, மாறாக நம்மை நிரப்புகிறது. நமது நெஞ்சத்தில் நிறுத்த உமது சொல்லை நம்பி வலைகளை போடுகிறேன். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.